வீட்லேயே பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஈஸ்ட் 1.5 ஸ்பூன், பால் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, சர்க்கரை 125 கிராம், மைதா 250 கிராம், முந்திரி 10, பாதாம் 10, பிஸ்தா 10, டூட்டி ஃப்ரூட்டி 75 கிராம், 10 செரி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 3 நம்பர், நெய் 4 டீஸ்பூன், ஆயில், தேங்காய் 1 துருவியது. நல்லா காஞ்சி ஆறுன பாலில் ஈஸ்ட் 1.5 ஸ்பூன் போடலாம். அது பொங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மைதா 250 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா நெய் ஒரு 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டு பொங்கி வரும். பொங்கி வர ஸ்டேஜில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலோடு சேர்த்து ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி சைஸ் இவ்வளோதான், 250 கிராமில் இவ்வளோ தான் வரும். ஒரு ஈரத்துணி எடுத்து அது மேலே போட்டு மூடி வச்சிடலாம். 1.5 மணி நேரம் ஆகும். அது தூக்கி ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் தேவையானது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவி, ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி அதிலே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை மிக்சியில் போட்டு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சது அதுவும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரிஸ்பியாக வேணும்னா சுகர் அப்படியே கூட ஆட் பண்ணலாம். நான் அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் ஃபுல்லாக பவுட்ரு போட்டு கூட அரைச்சி அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை தனியாக ஊற வச்சுடுங்க. 1.5 மணி நேரம் கழித்து நம்ம மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்கள். நல்லா நம்ம சின்னதாக வச்சோம், நல்லா பொங்கி உப்பி வந்திருக்கு இல்லையா. 1.5 மணி நேரம் கழித்து நல்லா பிசையலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு பூரி சைஸில் 4-5 உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி ஒவ்வொன்றும் அதே மாதிரி எடுத்து ஊற வச்சுடுங்க. ஆயில் ஹீட் பண்ண ஆயிலில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டே வரலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அதை விட்டுட்டு மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அப்போவே சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு நாள் கழித்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவனில் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நம்ம பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பன் இப்போ ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் டோல்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.